கர்த்தருடைய வேதம் உங்களுக்கு மனமகிழ்ச்சியாக இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இந்த நாளில் சிருஷ்டி கர்த்தர் எழுதி கொடுத்துருக்கிற அந்த கர்த்தருடைய வேத வசனங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வரும். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அது சந்திக்கும். கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, உயிருள்ள வார்த்தை, சமாதானத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், கிருபைகளை தரும். அவருடைய சத்துவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு அந்த வேத வசனங்கள் தான் நமக்கு ரொம்ப அவசியமாய் காணப்படும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதம் தான் நம்ம வாழ்க்கையில் மனமகிழ்ச்சியாக இருக்கணும். வேறு எதுக்கும் நம்ம மனசில் இடம் கொடுக்காம கர்த்தருடைய வேதத்தை மனமகிழ்ச்சியாக வைத்திருந்தால் பாடுகள் துயரங்களை ஈஸியாக ஜெயிச்சு வரலாம். வேதவசனம் இருதயத்தில் எப்பொழுதும் செயல்படுறதா இருக்கணும். வேதவசனம் எப்பயுமே நம்ம வாழ்க்கையில் செயல்படக்கூடியதாக இருக்கணும். வேதவசனம் வெறும் புஸ்தகமாக இல்லாமல் ஒரு எழுத்து வடிவத்திலோ அல்லது ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனில் ஒரு அப்ளிகேஷனாக வைத்திருக்கிறத விட நம்ம இருதயத்தில் அதை வைத்திருப்பது மிக சிறந்ததாய் காணப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருப்போம். அது நமக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கட்டும். அந்த வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அத்துணை வாக்குத்தத்தங்களும் நம்ம வாழ்க்கையில் அது நிறைவேறும். அதுக்கு நாம் கர்த்தருடைய வேதத்தை நம்ம மனமகிழ்ச்சியாக, என்டர்டெயின்மெண்ட்டாக, நமக்கு ஹாப்பியாக அதை வைத்து எந்நேரமும் இருக்கணும். அதிலே சிந்தனையாக இருக்கணும். அந்த கர்த்தருடைய வேதத்தையே நம்ம ஆராய்ச்சி செய்யணும். பொழுதுபோக்குக்கு வேற எங்கேயும் போகாமல் கர்த்தருடைய வேதத்தையே நம்ம எப்பொழுதும் சிந்தித்து அதை செயல்படுத்துகிறவங்களா இருக்கணும். அந்த கர்த்தருடைய வேதத்தை மனமகிழ்ச்சியாக நம்ம வைத்திருக்கிற பொழுது வேறு எந்த மனமகிழ்ச்சிக்கும் நம்ம ரொம்ப நேரம் செலவு பண்ண மாட்டோம். கர்த்தருடைய பாதத்தில் இருப்போம். கர்த்தருடைய பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படி துக்கங்கள்லாம் வந்துடாது. அப்படி பாதத்தை அண்டி கொள்கிறவர்களுக்கெல்லாம் எப்பொழுதும் ஆசீர்வாதம் தான் இருக்கும். அதனால் கலங்காதீங்க, திகையாதீங்க. கர்த்தருடைய வேதத்தை நேசிங்க. கர்த்தர் உங்களையே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.